அரசுக்கு பணம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநில வரி. 2வது மத்திய அரசு கலெக்ட் பண்ணுற வரியில் ஒரு பங்கை கொடுப்பாங்க. 3வது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிராண்ட் கொடுக்கும், மானியம் கொடுக்கும். இதெல்லாம் போக மீதி வந்து கடன் வாங்குவாங்க, கடனில் வர காசு. இப்போ இந்த காசெல்லாம் எப்போ அதிகமாகும்? உங்களோட ஜிஎஸ்டிபி அதிகமாச்சு அப்படின்னா இந்த காசுலாம் அதிகமாகும். உங்களுக்கு வரி கலெக்ஷன், டேக்ஸ் கலெக்ஷன் அதிகமாகும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் எக்கானமி க்ரோ ஆகுதோ, எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட அவுட்புட்டு அக்ரிகல்ச்சரில், ஐடியில், மேனுஃபேக்சரிங்கில், இண்டஸ்ட்ரியில், சர்வீசஸில் எல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ அவுட்புட் வருதோ அவ்வளோக்கு எவ்வளோ டேக்ஸ் கலெக்ட் ஆகும். ஸோ அப்போ அவ்வளோ டேக்ஸ் கலெக்ட் ஆகும்போது உங்களுக்கு கடனுக்கான நீடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும். ஸோ உங்களுக்கு பணம் அப்படி இதுலெல்லாம் காசு கம்மியாக வந்ததுன்னா கடன் வாங்குவாங்க. ஸோ இப்போ இதில் நம்ம கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி என்னென்னா, கடன் போக மீதி காசு கவர்மெண்ட்டுக்கு வர வருமானம்லாம் எஃபிஷியண்ட்டாக ப்ராப்பராக வளர்ச்சிக்காக யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ இப்போ புதுசாக வந்திருக்க கவர்மெண்ட் ஒரு வெள்ளை அறிக்கை விடுறோம்னு சொல்லியிருக்காங்க. அதில் ப்ராபப்ளி லாஸ்ட் 5 இயர்ஸ் என்னென்ன நடந்திருக்கு, எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொடுக்குற காசு, தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணுற டேக்ஸில் எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறத சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.